கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அன்னாள் தனக்கு ஒரு குழந்தை இல்லாததுனால, அவளை மலடின்னு எல்லாரும் திட்டுறதுனால, அவளை அவமானப்படுத்துறதுனால அவள் ஆண்டவரோட சமூகத்தில் வந்து கேட்குறாள். தன்னுடைய இருதயத்தில் இருப்பதையெல்லாம் ஊற்றி அழுது ஜெபிக்கிறாள். இதை அந்த ஆலயத்தினுடைய ஆசாரி, பிரதான ஆசாரி பார்த்துட்ருக்கிறான். ஏலி பார்த்துட்டு இருந்துட்டு வந்து சொல்கிறான், நீ என்ன ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்தாயோ அது உனக்கு கிடைக்கும்படியாக கட்டளையிடுவார் அப்படிங்கிறான். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், நமக்கு ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்கணும். முதல்ல நம்முடைய இருதயத்தில் என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல் வெறுமையாக்கணும். எப்படிங்க வெறுமையாக்குறது? என்ன பாக்கெட்லையா இருக்குது எடுத்து வெளியே போடுறதுக்கு வெறுமையாக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏதோ ஒரு காரியத்துக்காக எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எல்லா ஊழியக்காரரும் சொல்கிறாங்க. ஆனால் வெறுமை எப்படிங்க ஆக்கிறது? வெறுமையாக்க முடியும், அதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகும். எப்படின்னா, நீங்கள் போன உடனே முழங்கால் போட்ட உடனே ஜெபம் பண்ண உடனே உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுருவாருன்னு நாம் நினைக்கக்கூடாது. கர்த்தரோட சமூகத்தில் போய் உட்காருங்க. நம் இருதயத்தை எவைகளெல்லாம் வாட்டி வதைக்கிறதோ அவைகளை கர்த்தரோட சமூகத்தில் சொல்லணும். ஆண்டவரே, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புனால என் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா, அந்த தவறுக்குண்டான வேதனை, அந்த தவறுக்குண்டான கஷ்டம் நம்முடைய இருதயத்தை விட்டு வெளிப்போம். இல்லை, நான் ஒரு விபச்சாரம் பண்ணிட்டேன், அந்த விபச்சாரத்தினால இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நான் அவங்களோட போய் ஒப்புரவாகி அவங்களுக்கு சமாதானமான காரியத்தை நான் செய்ய போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா அந்த காரியம் நம்முடைய இருதயத்தை விட்டு வெளியே போய். அப்போ எதுவெல்லாம் நம்முடைய இருதயத்தை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவரோட சமூகத்தில், ஆண்டவரோட பாதத்தில் எடுத்து வச்சு அதுக்கு என்ன ரெமிடியோ அதையும் நம்ம சொல்ல போகிறோம். சகை சொல்லுவார் பாருங்க, ஆண்டவரே, ஒருவரிடத்துல நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாக நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்வார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம் இருதயம் வெறுமையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரோட சமூகத்தில் உட்கார்ந்து எதுவெல்லாம் நம்முடைய இருதயத்தை வாட்டி வதைக்கிறதோ, நாம் செய்த பாவம், நாம் செய்த துரோகம், நாம் செய்த விபச்சாரம், நாம் செய்த திருட்டு, நாம் பேசின கெட்ட வார்த்தைகள், நாம் மற்றவருடைய மனதை புண்படுத்தும்படியாக பேசின வார்த்தை, இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இதையெல்லாம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆண்டவரோட சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்து நம்ம கண்களுக்கு முன்பாக கொண்டு வரணும். என்னென்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்முடைய கண்களுக்கு ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து இதை கொண்டு வந்து இதை கர்த்தரோட பாதத்தில் ஒப்படைக்கணும். நான் இதை செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்க, இதை நான் செஞ்சதுனால எனக்கு மனசில் நிம்மதி இல்லை, இதை பேசுனதுனால எனக்கு சமாதானம் இல்லை, இந்த மகனை நான் திட்டிட்டேன் அதனால் எனக்கு மனசில் சமாதானம் இல்லை, நான் அவனை சந்தித்து நான் திட்டினதற்காக அவனிடத்தில் நான் ஒப்புரவாக போகிறேன், நான் ஒருவனுடைய பொருளை அநியாயமாக திருடி வச்சிருக்கிறேன், இந்த பொருளை நான் கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவனிடத்தில் நான் ஒப்புரவாக போகிறேன் என்கிற நம்முடைய பாவத்தின் நிலையை ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லி நாம் எல்லாவற்றிற்கும் அதற்கு ஒரு வழிவகையை தேடுகிற போது இந்த இருதயம் வெறுமையாச்சு. அப்போ வெறுமையானதற்கு பிறகு நம்முடைய வேண்டுதலை வைக்கணும். ஆண்டவரே, இந்த காரணத்தினால நான் இதையெல்லாம் செஞ்சுட்டேன், இப்போ நான் இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், எனக்கு தேவையானதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் கேட்குறப்ப நம்முடைய மன விருப்பத்தின்படி, நம்முடைய வேண்டுதலின்படி கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு செய்வார். அன்பானவர்களே,
இதுதான் ஆண்டவரோட சமூகத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விதம். சும்மா வெறுமனே ஆண்டவரோட சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு ஆண்டவரை எனக்கு அப்படி செய்யுங்க எப்படி செய்யுங்கன்னு கேட்டு வந்தோம்னா அந்த ஜெபம் ஆண்டவரோட சமூகத்துக்கு எட்டாது. ஏன்னா அந்த ஜெபத்தை தடுக்கிற அளவுக்கு நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமமும் முன்னால் நிற்குது. நமக்கு நன்மை செய்யக்கூடாத அளவுக்கு அவருடைய கை குறுகி போகலை. நம்முடைய ஜெபத்தை கேட்காத அளவுக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. நம்முடைய பாவங்களே அவருக்கு நமக்கு இடைவெளி உண்டு பண்ணுது. அதனால் இங்கே அன்னாள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் என்ன பண்ணான்னா, தான் இருதயத்தில் என்னென்னவெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்து ஊற்றுனான். அவள் என்னென்ன செஞ்சுருந்தாலோ, யாரை திட்டியிருந்தாவோ, ஏதோ அவள் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் எடுத்து ஆண்டவரோட பாதத்தில் ஊற்றி அவளுடைய இருதயத்தை வெறுமையாக்கி ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுறான். அவள் விருப்பத்தின்படி, அவள் வேண்டினபடி கர்த்தர் அவளுக்கு செஞ்சாங்க. அன்பானவர்களே, உங்களுக்கும் கர்த்தர் செய்வார், எனக்கும் செய்வார். எப்போ? நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்கி நாம் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்படைச்சு முதல் கர்த்தரோடு ஒப்புரவாயிட்டு அதுக்கு பிறகு யாரெல்லாம் அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களோடு நம்ம ஒப்புரவா போகிறோம் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரோட சமூகத்தில் சமர்ப்பித்ததுக்கு பிறகு இந்த இருதயம் வெறுமையாகும் பாருங்கள். அப்போ வேறு எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் கர்த்தரையே நோக்கி நம்ம ஜெபிக்கிறப்போ, வேண்டுதல் பண்ணுகிறப்போ நம்முடைய வேண்டுதல்களை கடவுள் நிச்சயமாக கேட்பார், நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். நிச்சயமாகவே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள், நானும் பெற்றுக்கொள்வேன். கர்த்தரோட சமூகத்துக்கு போவோம், எல்லாவற்றையும் வெறுமையாக்குவோம், புதிதான வேண்டுதல்களை கர்த்தரோட சமூகத்தில் வைப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. அன்னாள் தன் இருதயத்தை வெறுமையாக்கினாள். அவள் இருதயத்திலிருந்து எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஊற்றினாள். அவளுடைய வேண்டுதலை நீர் நிறைவேற்றி கொடுப்பீர் என்று அந்த பிரதான ஆசாரி சொன்னது போல, ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய இருதயத்தை வெறுமையாக்கி எங்கள் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஊற்றிவிட்டு, ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களிலும் கர்த்தர் நீர் கேட்டு அதன்படி நீர் எங்களுக்கு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் உம்மிடத்தில் கேட்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்கிற சாட்சியுள்ளவர்களாய் ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.